இருந்து வேர்வதான் வந்து போதும் வீட்டுல வச்சுட்டான் மூட்டுல சார்ந்து இருந்தேன். நீதான் கோமாளி ஒரு மாதிரியா இருக்கேன். இங்க தெரியுது பைத்தியம் பண்ணா வச்சு சாக்லேட் சாப்பிடுறது சாக்லேட் சாப்பிட்டு தானே காப்பியா இல்லையா அது இங்க தெரியுது இங்க தெரியுது கையெடுத்து முன்னாடி மண்ணு அங்க மண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோ மண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோ அப்படி பண்ணா தச்சு அடுத்தது சரியா பாத்துக்கு 1 2 3 ஏன் ஃபேமிலி இன்னைக்கு என்ன நம்ம டிஷ் பார்க்க போறோம்னா புடிச்சுக்கோ. இன்னைக்கு நம்ம ப்ரௌனி பண்ண போறோம். நீ வலிக்குது எங்கே இடிச்சிடுச்சு நீ சொல்ல மாட்டேன் அப்படி தூக்கி போடுவேன். அது புடிச்சாச்சு எக்ஸ்ட்ரா சாப்பிடு. சரி இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளா ஒரு ப்ரௌனியை பார்க்க போறோம். இன்னைக்கு மண்டே என் டயட்டை ஸ்பாயில் பண்றதுக்குனே எடுத்து வந்திருக்கேன். அப்ப நீ சாப்பிட மாட்டேன்? சாப்பிடுவேன், கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரௌனி பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா மலைச்சாரல் மாதிரி போடுறதுக்கு தானே 6 கியூப் குட்டி குட்டியா இருந்தா போதும். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் வந்து கட் பண்ணி அதை சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பட்டர் இதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பராக வரும். இது வந்து இன்னும் சின்னதாக கட் பண்ணுமா? எப்படி கட் பண்ணுறது? என்ன பட்டர் ஏன் எப்படி கொண்டு வந்துருக்கு? அளந்தே கொண்டு அளந்துட்டேன். இதை எப்படி கட் பண்ணுறது? கியூப்ல துருவி போடுற மாதிரியே கட் பண்ணிடும். அப்பதான் நம்மளுக்கு வந்து உருளை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாரு எப்படி மெல்ட் ஆயிடுச்சுன்னு. அது எப்படி பிளேட்டுக்கு மாற்றுறேன்? இது பிளேட்டுக்கு மாத்தலாம் தேவை. இது ஆல்ரெடி நம்ம நெக்ஸ்ட் வந்து உருக்கு தான் போறோம். அதனால எப்படி இருக்கு பாத்தியா? எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிலாம் நினைக்காத. செய்யும் போதே நீ பேச பத்தியா? இந்த ஷீட் வந்து நம்ம ப்ரௌனி கீழே போட்டுக்கலாம். இந்த சாக்லேட் நான் சாப்பிட்டுருக்கேன், நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் பல்லு காரக்காரியா இருக்கும். அதான் இப்போ மாட்டி என்ன மவனே நான் தான் சொல்லுவேன் பைத்தியம். சாக்லேட் கட் பண்ணி முடிச்சாச்சு. சரி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போ. கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. இங்கே பேச தெரியல. அடுத்த ப்ராசஸ் எடுத்தீங்க. நீ தான் கோமாளி. நான் கோமாளி. நீ கோமாளில அசிஸ்டன்ட். ஓகேவா? இது கிராக் பண்றதுக்கு கோமாளி தானே நானு. கோமாளி இல்ல அசிஸ்டன்ட். இது சுப்பா இதோட அது இது விழுந்துட போகுது உள்ளார. ஓடு விழுந்துச்சு நிஜமா அடி வாங்கிடுது. அந்த வெள்ளை விழுந்துட போது நிஜமா திட்டு வாங்கிடுவேன்ட்ட. மோஸ்ட் அந்த ஹேண்ட் இருக்குல்ல, அந்த ஹேண்ட் இருக்குல்ல, அது வீட்ல வச்சிருக்கேன். ஏன்னா இது கையில பண்ணும்போது வந்து ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கும். நல்லா பீட் பண்ணு. ஆமா. நெக்ஸ்ட் தான் நம்ம இதுல வந்து சக்கரை போட போறோம். ஏன்னா பீட் நான் எங்க வீட்ல வச்சிருக்கேன். அது யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆவற வரைக்கும் பண்ணு. நல்லா பீட் பண்ணு. முட்டை மாத்த வந்துடும். அப்புறம் நல்லா பீட் பண்ணு. அசிஸ்டன்ட்னா சொல்ற வேலையை செய்யணும். சரிங்க. இந்த பாரு இப்படி சாச்சி வச்சுக்கணும். சரிங்க. குக். இன்னொரு வாட்டி கையை மட்டும் நீ மேல எடுத்துட்டு போ. அவ்வளவுதான். இப்போ வந்து இப்படி நல்லா சவுண்ட் வந்து தெரிச்சிரு. ஒரு நிமிஷம் தெரிச்சிரு. இல்ல இருக்கு. நல்லே வரக்கூடாது. அந்த அளவுக்கு பீட் பண்ணு. அது வந்து கொஞ்சம் இரு கொஞ்சம் சக்கரை போடு. இப்ப பாரு ஆண்டி. நீயும் கொட்டாத. நீதான் போட்ட. கீழே நிஜமா அடி வாங்கிடுவேன். நீ போடுங்க. நான் போட்டு இது பண்ற. சரி இன்னும் முடியலையா? கை வலிக்க வரைக்கும் ஊட்டிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் ஆகுது. அது நல்லா உப்பு போடல. உப்பு எடுத்துக்காத மறந்துட்டேன். கொஞ்சம் மஞ்சள் எடுத்து. ஏன் அப்படி இல்ல, ஒரு ஸ்வீட் பண்றோம்னா அது கொஞ்சமா உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. இது என்னது? சோடா பால். எல்லாம் ஒரே பண்ணா சோடா பால் கொட்டி வைக்கல. இதுல இது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. பெயிண்ட் அடிக்கிறது இதுதான் பட்டரும் சாக்லேட்டும் பண்ணது. அதனால அப்படியே இருக்கும். சரி. என்ன கொஞ்ச நேரம் அது மிக்ஸ் சூடா இருக்காது. நல்லா இருக்கு. இல்ல வேணா நான் பண்ணேன். நீ பண்ணாலும் நான் தான் சொல்லி அடுத்த மாவு வெட்டிடலாமா என்ன பண்ண? இன்னும் டைம் இருக்குப்பா. கொண்டா இன்னும் கொஞ்சம் நாள் பண்ணி பரவாயில்ல. நீ கை வச்சு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணு. அது ஆறட்டும். இது ஆறணும். சூடாலாம் ஊற்றக்கூடாது. இது வந்து சாக்லேட் மிக்ஸ். உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? இந்த ப்ரௌனி நான் ஏன் கத்துக்கிட்டேன்னு? எனக்காக எல்லாமே
ஆக்சுவலி நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இது வந்து நான் எனக்காகவும் கத்துக்கல, இவனுக்கு வந்து ப்ரௌன் அது கேக்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்ப வந்து இவனுக்கு எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ணா எடுத்துட்டு வந்து அப்படியே வீட்டுல வச்சுட்டான். நான் என்ன பண்ணேன், நானும் கொஞ்சம் வந்து லட்டு பிஸ்கெட் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ப்ரௌனி எனக்கு செய்ய தெரியும், பட் ஆனா ப்ராப்பராலாம் தெரியாது. இவன் பர்த்டேக்காக நான் ப்ரௌனி கத்துக்கிட்டு அந்த டைம்ல கிளாஸ்லாம் போல லட்டுக்கு வந்து கிளாஸ் போனேன். பட் ஆனா ப்ரௌனிக்கு நான் கிளாஸ்லாம் போகல. நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அப்புறம் ஓடிஜி வாங்கி கொடுக்க சொல்லி ஏப்ரல்ல சம்திங் நான் வந்து ஓடிஜி வந்தேன். இவங்க பர்த்டே வந்து நவம்பர்ல வரும், சாரி சார் பர்த்டே. அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 வாட்டி வீட்டில் ட்ரையல் பண்ணிட்டு எனக்காக செஞ்சு கொண்டு வந்தேன். இப்போ அந்த ட்ரையல் எல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்கு. ஆமா, அந்த ட்ரையல் வந்து நான் ஓடிஜில தான் நான் செஞ்சிருக்கேன். ஓடிஜில செஞ்சிருக்கேன். இப்போ நம்ம செய்ய போறது நீங்க குக்கர்ல ஃபர்ஸ்ட் டைம் குக்கர்ல நான் வந்து செய்ய போறோம். ஸோ அதனால மேபி இந்த குக்கர்ல நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் என்ன பண்றேன். நீ பேசிட்டு இருந்தல சத்தம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதுக்கான மெதுவா பண்ணு. ஸோ ஓரளவுக்கு ஓகே. எனக்கு இருந்தா சொல்லி நீ சொல்லணும் நான் செய்யணும். அப்படியா? ஆனா பட் இதெல்லாம் கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னா வேஸ்டா போயிடும். அதனால தான் சொன்னேன் இது பிடிச்சிக்க சொல்றேன். கிடையாது. ஆமா, எனக்கு மட்டும் நான் தந்தேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மாதிரி அப்படியே ரொம்ப கலக்கான கல்லு மாதிரி வந்து இப்படி போட்டு இப்படி. ஆஹா, இங்க பாரு, ஒன் இப்படி இங்க பாரு, இந்த பக்கம் இருக்கணும். புரியுதா? சரிங்க குக். ஏன் இந்த பக்கம்? ஓகே. ஒன் இப்படி அவ்வளவுதான். சரியா? இப்ப இது லைட்டா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஊத்துட்டா. அது பண்ணட்டுமா? எப்படி இருக்கு பாரு, கலர்ஃபுல்லா இருக்கு. இது சாக்லேட் தான் தானே, ரொம்ப மிக்ஸ் பண்ண கூடாது. ரொம்ப மிக்ஸ் பண்ண. ஐயோ, ப்ரீ ஹீட் வேற பண்ணணுமே. நிஜமா நான் மறந்துட்டேன் சாமி. குக்கர் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இந்த இவ்வளவுதான் நானு ஐயோ இவ்வளவுதான் ஏர் என் மேல வந்துருக்கா இல்ல, என் மேல வந்துக்கோ. எதுக்கு கீழே இங்க வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமா 3 நீ வந்து இது கையில பிடிச்சு சிக்கி சரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டு, கொஞ்சம் கொஞ்சமா கொட்டு, கொட்டு. இது கொக்கோ பவுடர். இது வந்து கொக்கோ பவுடர், ராகி மாவு. இது வந்து கொக்கோ பவுடர் பிளஸ் வந்து நம்ம சோடாப்பு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போறோம். கொக்கோ பவுடர் ராகி பிளஸ் ராகி 3 பிட்டா சேர்த்தணும். ஒரு பிட். இது வந்து ரொம்பவும் மிக்ஸ் பண்ணிட கூடாது, ஏன்னா ஹார்ட் ஆயிடும். உங்களுக்கு மேபி வந்து ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. ரசிச்சு தான் அப்படி வேணும்னா சொல்லுங்க. ரசிச்சு தான் அப்படி ப்ரௌனி டேஸ்ட் வந்துடும். வாசனமா இருக்கு. சூப்பரா இருக்கு. சரி கொட்டு, அது கொஞ்சம் கொட்டு. ஒரு வேலை சொன்னா நிஜமாவே நீ சீரியஸா இருக்க மாட்டேங்குது. சிரிக்காத. என்ன அது ஒண்ணும் அப்படி கொண்டு இப்ப கல்லு மாதிரி ஆயிடுது சாமி. அப்படியெல்லாம் இல்ல, நீ பண்ணு. பால் இருக்கா இல்லையா? பால் இருக்கு. நீ ப்ரௌனியே சாப்பிடாத, நீ எந்திரிச்சுக்கோ. ஃபைனல் பேஜ் முடியற போது ப்ரௌனி சாப்பிடுறேன். நீ டயட்ல இருக்கல. அது வந்து திங்கக்கிழமை டயட் தானே, நாளையில இருந்து இருக்கு. இங்க பாருடா, பாத்தீங்களா செமையா வந்திருக்கல. ப்ரௌனி சாஃப்ட்டா இருக்கும், நம்மளோட ஹார்ட் மாதிரி இருக்கும். இது சாஃப்ட்டா இருக்கும், நம்மளோட ஹார்ட் மாதிரி இருக்கும். இது சாஃப்ட்டா. ஓ சரி சரி. பாரு, இப்படி எடுத்து விட்டா இப்படி மடிப்பா வரணும். செக் பண்ண நான் ரீல் போறேன். கொஞ்சம் அப்படி பார்த்து போடுப்பா. இது எப்படி பேக்கரியில பண்ற மாதிரி இருக்கா? பேக்கரியில பண்ற மாதிரி. பேக்கரிக்காரன் பார்த்தான்னா இப்படியா பண்ணுவாங்க எப்பா ப்ரௌனி அப்படிம்பாங்க. உன்னை வெறுக்கலாம் மாட்டான். நிஜமா நீ சாப்பிட்டு பாரு. இன்னும் கொஞ்சம் வலிச்சு விடுப்பா, எவ்வளவு இருக்கு. இருக்கா? நீ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இருக்கிறத வந்து தள்ளி விட்டுரு. பொறுமையா பண்ணனா ப்ரௌனி வந்து கல்லு மாதிரி வந்துடும், தெரிஞ்சுக்கோ. சாஃப்டா சவுக்குன்னு இருக்கும். ராகி களி மாதிரி செஞ்சு வச்சு பாரு. சிக்கன் குழம்பு இருக்கு. இவ்வளவு வேஸ்ட் பண்ண சொல்றீங்க பாரு. என்ன பண்ணிட்டு மட்டையில இருந்து வேர்வை அப்ப வந்துடும். இதுக்கு மேல டாப்பிங் ஒரு சாக்லேட் வச்சிருந்தோம்ல, அடிக்கிற வெயிலுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், கரெக்டா வைக்க முடியல. இதுல நம்ம ஒயிட் கலர் சாக்லேட் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். பிளாண்டின்னு சொல்லுவாங்க. ஆமா பிளாண்டி.
ஒரு டைம் செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து குக்கரில் வச்சிடலாம். பாரு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இப்படி ராவா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ராவா சாப்பிட்டா சாப்பிட்டு தான் பாரு. ராவா சாப்பிட்டு எனக்கு ப்ரௌனி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். ஆவி பழக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆவி பறக்கும். நம்ம வந்து குக்கரில் வச்சு தண்ணி ஊற்றி வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சாண்ட்விச் தான். தண்ணி முழுகிற அளவு வச்சிடாத. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே ப்ரௌனி இந்த ட்ரே வைக்க போகிறோம். ப்ரௌனி வைக்க போகிறோம். ப்ரௌனியை வைக்க போகிறோம். பார்த்து வை, டொப்புன்னு விட்டுறாது. ஐயோ, பார்த்து மாடு. எடுக்கும்போது எப்படி எடுக்க போகிறது தெரியும். கரெக்டாக 20 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி முடிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து பெல்ட்டும் போடல, விசிலும் போடலை. ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாமா? ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். 20 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ப்ரௌனி எந்த சேரலையான்னு பார்க்கலாமா? ஓகே. ஏன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. செம்மையா இருக்குல்ல? ஸ்மெல் வருதா? உனக்கு இல்லையா? வெந்துடுச்சு. ஆனா இதுல வந்து ஆவியில வெந்திருக்குல்ல, ஆமாம். அதனால ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி செம்மையா இருக்குல்ல? எடுத்துடலாம். நான் எடுத்துட்டேன். ஐயோம்மா, எடுக்கிறேன். எடுத்துட்டேன். ஆஃப் பண்ணிடு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாமா? ஆற வைக்கலாம். எடுத்துட்டு வா. பார்த்து எடுத்துட்டு வா. இன்னைக்கு ஒரு புடி. எடுத்துட்டு வா. இதை இங்க வைக்க. எவ்வளோ நேரம் ஆகட்டும்? கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம்னா ஆறட்டும். அப்பதான் டீமோல்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நிஜமா இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சோன்னு சொல்லவே முடியாது. குக்கரில் வச்சோன்னு சொல்லலாம். ஏன் அப்படி எடுத்தாலும் உடஞ்சிடும். கீழே வை சொல்றேன், மேல வை சொல்றேன். ரெண்டா பக்கமும் பிடிச்சிடு. அப்படி தூக்குற மாதிரி. ரெண்டா பக்கமும் கரெக்டா. கேக் நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். க்ரீமியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணிட்டு பட்டர் ஷீட் எடுத்துட்டா. பட்டர் ஷீட் எடுத்துட்டா. இல்ல அப்படியே கூட பண்ணு, பிரச்சனை இல்லை. ஓகே. அது நம்ம தண்ணிக்குள்ளார வச்சோம்ல, அது ரொம்ப சாப்பிட்டு அதே கிடையாது. சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களா? க்ரீமியா இருக்கு. அது நம்ம தண்ணியில வச்சிருக்க கூடாது, உப்புல வச்சிருக்கலாம் எப்பயும் போல. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? எப்படி இருக்கு? நார்மல் ப்ரௌனி மாதிரி இருக்கா? நார்மலா இருக்கு. க்ரீமியா இருக்கு. அந்த மேல இந்த ப்ரௌனியா இருந்தா கொஞ்சம் ட்ரையா இருக்க இருக்கும். இது க்ரீமியா இருக்கு. ஃபைனலா நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ப்ரௌனி நல்லா இருக்கு, க்ரீமியா இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து நீங்க செய்யறதா இருந்தா எப்படி செய்யலாம்னா, உப்பு போட்டு பண்ணலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப க்ரீமியா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சாஃப்டா க்ரீமியா இருக்கா, பட் நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நம்ம டேஸ்டா இருக்கு. பட் ஒரு பீஸுக்கு மேல கண்டிப்பா இறங்காது. நீங்க பண்றதா இருந்தா கண்டிப்பா வந்து உப்பு போட்டு பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய். பாய். நீங்களும் பாய் சொல்லிடுங்க.